cosec A minus sin A ங்களா? ஆமாங்க சார். cosecant A minus sin A into secant A minus cos A minus cos A equal to is equal to 1 by tan A plus cot A. tan A plus cot A. ஆக்சுவலாக ஆமாம். ப்ரூவ் சரி. சரி, இது எப்படி பண்ண வேணுங்கிறது கொஞ்சம் மெத்தடாலஜி சொல்லிடுறோம் பார்த்துக்குங்க. ஓகே சார். இப்போ என்னன்னா, ஒன்று கான்செப்ட் வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணணும், இல்லை ஆர்ஹெச்எஸ் எடுத்துட்டு எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணணும், இல்லை எல்ஹெச்எஸ் தனியாக எடுத்து ப்ரூவ் பண்ணணும் அண்டு ஆர்ஹெச் எடுத்துட்டு தனியாக எடுக்கணும். அப்போ இங்கே வர ரிசல்ட்டு இங்கே வர ரிசல்ட்டு ஈக்குவல் இருக்கும். இது 3 மெத்தட். ஓகே சார். இப்போ எப்போ இது பண்ண வேணும்னா, இப்போ எல்ஹெச்எஸ் பெரிய டைமாக இருக்குது அண்ட் ஆர்ஹெச்எஸ் நம்ம சின்ன டைமாக இருக்கும்போது எல்ஹெச்எஸ் எடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? என்ன சொன்ன, எல்ஹெச்எஸ் எப்பெல்லாம் பிக்கஸ்ட் டைமாக இருக்குதோ அவனை எடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணால் ஆர்ஹெச் டைரெக்டாக கிடைக்கலாம். ஓகே சார். சப்போஸ் ஆர்ஹெச்எஸ் வந்து நம்ம பிக் டைமாக இருக்கும், அப்போ ஆர்ஹெச்எஸ் எடுத்துட்டு எல்ஹெச்எஸ் செக் பண்ணுறீங்க, அது ஸ்மால் டைமாக இருந்ததுன்னா மேபி அது கிடைக்கலாம். சரி, இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா எல்ஹெச்எஸும் ஒரு பெரிய டேமாக இருக்கலாம், ஆர்ஹெச்எஸும் ஒரு பெரிய டேமாக இருக்கலாம். அப்போ இது தனியாக நீங்கள் எடுத்து போடணும், அப்போ இது தனியாக எடுத்து போடணும். அப்போ அதுக்கு வர ரிசல்ட் இதுவும் இதுவும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகே சார். சரி, இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன், எடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ் வருதான் பார்ப்போம். அப்படி வரலைன்னா திரும்ப ஆர்ஹெச்எஸ் எடுத்து நான் சிம்பிளிஃபை பண்ணணும். இதுதான் ஒர்க், இதுதான் ரூல். சரிங்களா? ஓகே சார். சரி, ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். சரி, எல்ஹெச்எஸ் எடுக்கும்போது ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது, டேனு காசா காட்டாது, காட்டு சார் காட் காட். ஓகே, டேனு காட். சரி, எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். என்ன கிடைக்குதுன்னா cosecant A minus sin A into secant A minus cos A. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்மளுக்கு டேனை மாற்றத்துக்கு ஒரு பாசிபிளும் கிடையாது. பட் ஒரு பாசிபிள் என்னன்னா, இங்கே சைன் இருக்கும்போது இதையும் சைனாக மாற்றலாம், இங்கே காசு இருக்கும்போது இதையும் காசாக மாற்றலாம். கரெக்டுங்களா? அப்போ சொல்கிறேன், எப்படி சைனாக மாற்றுவீங்க சார்? இது வந்து cosecant A வந்து 1 by sin ஆ மாத்திக்கலாம். வெரி குட். 1 by sin A 1 by sin A minus sin A ஆயிரும். secant A வந்து 1 by cos A எழுதிக்கலாம் சார். ஸோ மைனஸ் cos A ஆயிடும். அடுத்தது எல்சிஎம் எடுத்தா 1 minus sin square A by sin A. வெரி குட். இந்த சைடு வந்து 1 minus cos square A by cos A. ஓகே, இப்போ என்ன நடக்குது சொல்றாங்க. 1 minus இப்போ வந்து 1 minus sin square வந்து cos square A by sin A into sin square A by cos A. இப்போ மல்டிப்ளிகேஷன் டைம் தானே, அப்போ ஒவ்வொரு டைம் கட் ஆகுமா, இதில் ஒரு டைம் இது காசு, இது சைனு, ஒரு டைம் கட் ஆகிடும். கட்டாமா? ஓகே சார். இது சைன் இன்ட்டு காஸ் ஏன்னு கிடைக்குது. இது எதோட ரிசல்ட்டு, எல்ஹெச்எஸ் சைடோட ரிசல்ட். அப்போ ஆர்ஹெச்எஸ் டைரெக்டாக கிடைக்கல. ஆமாங்க சார். ஆர்ஹெச்எஸ் கிடைக்கல. சரி, இப்போ ஆர்ஹெச்எஸ் எடுத்து ப்ரூவ் பண்ணுவோமே, என்னதான் வருதுன்னு பார்ப்போமே. இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு தான் பண்ண போகிறோம். ஆர்ஹெச்எஸ் தனியாக எடுப்போம், என்ன நடக்குது பார்ப்போம். அப்போ ஆர்ஹெச்எஸ் என்ன நடக்குது சார்? ஆர்ஹெச்எஸ்ல வந்து 1 by tan A plus cot A இருக்கு. அப்போ இது என்ன பண்ண போகிறோம், எல்லாமே சைன் காசுக்கு மாற்றுங்க. ஓகே சார். சைன் காசுக்கு மாற்றுங்க. அப்போ 1 by sin by cos. வெரி குட். அப்புறம் cos by sin. cos A by sin. அப்போ எகைன் எல்சிஎம் எடுங்க. sin square A plus cos square A. வெரி குட். 1 by sin square A by cos plus cos square A by cos A sin A. sin A சொல்றாங்க. அதுக்கப்புறம் is equal to 1 by 1 by cos A sin A.
cos A into sin A. அப்போ இந்த டைம் எங்கே போகும், நியூமரேட்டருக்கு போயிருமா? ரெசிப்ரோக்கல் எடுத்தா மேலே வந்துடும் சார். அவ்வளோதான். அப்போ ரிமைண்டர் வந்து என்ன ஆகும்? cos A into sin A. அப்போ இது ஆர்கச்சஸா? சார். அப்போ எல்கச்சஸ் பாருங்க, ஆர்கச்சஸ் பாருங்க, ரெண்டு சேமா? சார். Therefore, LHS equal to RHS. Hence the. ஓகே சார். அப்போ என்ன இங்கே நடந்திருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு LHS வந்து நமக்கு கிடைக்கல. RHS. ஆமாம் சார். அதனால RHS நான்